சினிமா துறை மட்டும் கிடையாது. பொதுவாகவே பிரபலங்களாக இருக்கிறாங்க. ரொம்ப பிஸியாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அப்படிதான் மனோஜ் பாரதிராஜா அவர்களுடைய வாழ்க்கையிலுமே நடந்திருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு காலத்தில நடிக்கிறது, அதற்கப்புறமாக தன்னுடைய நண்பர்கள் கூட வெளியூர் போறது, வெளிநாடு போறது, உலக சுற்றுலா போறதுன்னு ரொம்ப பிஸியா இருப்பாராம். அதற்கப்புறம் விருமன் அப்படின்னு பல படங்கள்ல சப்போர்ட்டிங் கேரக்டர் நடித்த பொழுது கூட, தன்னுடைய குடும்பத்திடம் இவர் அவ்வளவாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாதாம். உடல்நல பாதிக்கப்பட்டிருக்காரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா, இருதய பிரச்சனை இருக்கு அப்படின்றது தெரிந்து, ஆப்ரேஷன் பண்ண அந்த காலகட்டத்தில தான் மனைவி, மக்கள் கூட ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அவங்க நடந்துக்கிட்டது, அவங்க வெளிப்படுத்திய அன்பு எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது, நம்ம தான் இத்தன நாளா இத மிஸ் பண்ணிட்டோமோ! இவங்களுடைய ஆசை, கனவு எல்லாமே இதுவா தான் இருந்திருக்கு. நம்ம எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு புரிந்து கொள்ள முடியாத நபராக இருந்திருக்குன்னு ரொம்பவே வேதனைப்பட்டிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாம, சினிமாவுல இவருக்கு நெறைய வாய்ப்புகள் வந்திருக்கு. குஷி, கட்டுறது தமிழ்னு. அதில நிச்சயமாக இவர் நடிச்சிருந்தாரு, ஒமிட் பண்ணாம நடிச்சிருந்தாரு அப்படின்னா, நிச்சயமாக இன்றைக்கு அவர் பிரபல நடிகராக தான் வலம் வந்திருப்பாரு. அதையெல்லாம் அவரு தவிர்த்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு இயக்குனர் ஆகணுன்ற கனவோட இருந்தவருக்கு சரியான வாய்ப்புகள் அமையல. அதோட விருப்பம் இல்லாமல தான் சினிமா துறைக்குள்ள அப்பாவிற்காக வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்பா என்ன சில்வர் ஸ்பூனா வளர்த்துட்டாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் பிறந்ததுக்கு அப்புறமாக தான் அப்பா இயக்குனராகவே ஆனாரு. என்னுடைய அதிர்ஷ்டத்தை எல்லாம் அப்பா எடுத்துக்கிட்டாருன்னு கூட சில இடங்கள்ல அவர் சொல்லியிருப்பாரு. ரொம்ப பெருமையாக இருக்கு அப்பாவை நினைச்சா. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்னை துவண்டு போக விடாம, என்னை எவ்வளவோ அடித்தாலும் திட்டினாலும் கூட எனக்கு துணையாக இருந்தது அப்பா தான். அதனால என்றைக்குமே அவரை என்னால மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு மனோஜ் பாரதிராஜா அவர்கள். இது ஒரு பக்கம் இருக்க, தம்பிராமையா அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாரு. பிரபலங்கள் இப்போ மனோஜ் பாரதிராஜா அவர்களை பற்றி சில விஷயங்களை பேசி வர்றதா ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னவருக்கு திடீரென அவருக்கு பார்த்தீங்கன்னா, அறுவை சிகிச்சை எல்லாமே முடிச்சுட்டு, பிறகு நெஞ்சுவலி ஏற்பட்டுச்சுன்னு அடிக்கடி உடல்நல கோளாறு ஏற்படுதுன்னு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகிறது வழக்கம் தான். அப்படி தான் சம்பவம் நடந்த அன்றைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் வர்ற வழியிலேயே அவருடைய உயிர் பிரிந்துருச்சுன்னு மருத்துவர்கள் சொன்னது குடும்பத்தினருக்கு இடி போல அவங்களுடைய தலையில் இறங்குச்சு. அந்த அளவுக்கு மன அழுத்தத்தில் இருந்திருக்காரு. அதை தான் தம்பிராமையா அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அவருக்கு என்னாச்சு, ஏதாச்சு, ஏன் சினிமாவில் வர முடியல, ஏன் அவருக்கு தோல்வி வந்துச்சு, நான் அவரை கேட்டே மன அழுத்தத்திற்கு ஆளாக்கிட்டாங்க. அந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் அவரை ரொம்பவே மனநோய்க்கு தள்ளி இருக்கு. அவரை மறுபடியும் தோல்வி ஏன் கேட்டே அவரை தோல்வியடைய வச்சுட்டாங்கன்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உருக்கமாக அவர் சொல்லியிருப்பார். ஒரு பக்கம் யோசித்து பார்க்கும் பொழுதும், ஒருத்தவங்களுக்கு நம்மளால் உதவி செய்ய முடியல அப்படின்னா கூட அவங்களுக்கு தொந்தரவாகவும், நம்ம கேட்கக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகள் கஷ்டப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கக்கூடாது. இது போன்ற விஷயங்கள்ல இருந்து அது எல்லோருக்குமே தெளிவாக புரியணும் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. நம்மளுடைய சார்பாக மனோஜ் பாரதிராஜா அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.